வந்து இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வந்து ஏமாத்தியிருக்காரு கண்மணியை அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அன்பு வாயாலே கேட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து அப்படியே பார்த்து குறைக்கிறாங்க. ஐயோ அண்ணி வராங்களே, நான் தான் இதெல்லாம் பண்ணேன்னு தெரிஞ்சு செமையாக திட்டுவாங்களே, ஐயோ நான் எஸ்கேப் ஆயிடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கார்த்திக் ஓடி போகிறாரு. உடனே கார்த்திக் பார்த்துட்டு என்னடா இப்படி போகிறா, இவ்வளோ சூப்பரான ஐடியா கொடுத்துட்டு இப்படி ஓடி போறியே சொல்லி திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா கண்மணி நிற்கிறாங்க. கண்மணி பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு அன்பு. கண்மணி அது வந்து உங்களுக்கு வெக்கமால இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி ஒரு என்னை ஏமாற்றிருக்கீங்க, என்னை ஏமாற்றிட்டே இருப்பீங்களா எப்போவுமே, என்னை காயப்படுத்திட்டே இருக்கிறதா உங்கள் வேலையா, ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, ஏன் இப்படி என்னை ஏமாத்துறீங்கன்னு. என்ன கண்மணி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, உன் கூட கொஞ்சம் ஜாலியாக வந்து பேசணும், உன் மடியில் தலை வச்சு படுக்கணும், உன்னை அப்படியே அணைச்சிட்டு தூங்கணும் அப்படின்னு எனக்கு எவ்வளோ ஆசையாக இருக்குது தெரியுமா. அப்போ நான் எப்படி இந்த ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிறது, நீ சொன்னால் மட்டும் என் பக்கத்தில் வந்துடுவியா, இல்லை என்னை வந்து உன்னோட மடியில் படுக்க அனுமதிப்பியா அப்படின்னோடனே, நான் தான் உங்கள் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியுங்களா, அதுக்கு தான் கண்மணி இப்படி ஐடியா பண்ணேன், என்னால் உன்னை விட்டு இருக்க முடியலடி, உன்னை கட்டி பிடிக்காமல் அதே மாதிரி வந்து உன்னோட அணைப்பு இல்லாமல் என்னால் தூங்கவே முடியல தெரியுமா, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம எப்படிலாம் ஹக் பண்ணி தூங்குவோன்னு. போதும் போதும் நிறுத்துறீங்களா, ரொம்ப ஓவராக போயிட்டே இருக்கீங்க, நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை, வேறுமே என்னை ஏமாற்றிருக்கீங்க, தொடர்ந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்களா, ஏன் கண்மணி இப்படிலாம் புரிஞ்சுக்கிற, என்னோட அன்பும் என் காதலும் உனக்கு கண்ணிலே தெரியாதா கண்மணி, ப்ளீஸ் கண்மணி என்னை புரிஞ்சுக்க கண்மணி, உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தயாராக இல்லை, தொடர்ந்து என்னை ஏமாற்றிட்டு இருக்கீங்களே, உங்களெல்லாம் என்ன செய்யறதே தெரியல அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. நீ என்ன தான் கோவப்பட்டு போனாலும் சரி, உன் மனசில் இருக்கிற காதல் மட்டும் என்றைக்குமே மரியாதை கண்மணி, அது அப்பப்போ வெளியே காட்டிகிட்டு தான் இருக்கும், ஒன்று மீறி அது வருது பாரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இங்கே வந்து கண்மணி செம்ம டென்ஷனாக இருக்காங்க. அப்போ கரெக்டாக வெண்ணிலா வராங்க. வெண்ணிலா வந்து இவன் எவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து இவகிட்ட இந்த டைமில் தான் சொல்லணும், எப்படியும் வந்து அன்போட அம்மாவை பற்றி எல்லா விஷயத்தையும், சிவகாமியை பற்றி எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும், அப்போ தான் இவன் கவனமாக இருப்பா, எப்படி இவளுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கண்மணி உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க வெண்ணிலா. உடனே அன்பு இதை கவனிச்சிடறாரு. இப்போ என்ன பேச போகிறா கண்மணிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்கே பார், உங்ககிட்ட பேசுகிற மூடில் எனக்கு இல்லை, தேவையில்லாமல் என்கிட்ட வாங்கி கட்டிக்காமல் இது கிளம்பு அப்படின்னு. இங்கே பார் கண்மணி, உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறேன்னா நான் பேசி தான் தீருவேன், நீ என்ன சொன்னாலும் சரி நான் பேசாமலாம் போக மாட்டேன், என்ன நீ ஓவராக பேசிகிட்டு இருக்க, அப்படி தான் பேசுவேன், நீ உன் அத்தையை தலைமையில தூக்கி வச்சு ஆடுறல, அவங்க தான் வந்து அவங்க நல்லா இருக்காங்க, ஆனால் நீ அவங்க நல்லா இல்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு கவனிச்சிட்ருக்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறது தான் நான் வந்திருக்கேன், இங்கே பார் என் அத்தையை பற்றி தேவையில்லாத தப்பாக பேசாத அப்படின்னு. நான் கரெக்டாக தான் சொல்கிறேன், அவங்க பயங்கரமாக நாடகம் போடுறாங்க, அவங்க நாடகம் போட்டுட்ருக்காங்க, நீ அதை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இருக்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க தெரியுமா உனக்கு, ஆனால் அவங்க வேணுமே நடிக்கிறாங்க, அவங்க ஏன் நடிக்கிறாங்க தெரியுமான்னு. தெரியாது சொல்லு அப்படின்னோடனே, நீ இங்கேருந்து இந்த வீட்டை விட்டு போயிடுவியோன்னு சொல்லிட்டு தான் அவங்க நடிச்சிட்ருக்காங்க, அவங்க எப்போவே குணமாயிட்டாங்க அப்படின்னோடனே, இங்கே பார் தேவையில்லாதெல்லாம் பேசி இந்த வீட்டை விட்டு நான் உன்னை போகணும்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணி என்கிட்ட பேசிகிட்டு இருக்காது, எனக்கே எப்போ போகணும் ஏது போகணும்னு எனக்கு நல்லா தெரியும், என் அத்தைக்கு குணமானா நானே போயிடுவேன், நீ சொல்லி நான் போக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, தேவையில்லாமல் என் அத்தையை பற்றி தப்பாக பேசினேன், அப்புறம் இந்த கண்மணியோட மறுமுகத்தை நீ பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படின்றாங்க. இங்கே பாரு கண்மணி, நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நீ சொல்கிறத நான் புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என் அத்தையை பற்றி எனக்கு தெரியும், தேவையில்லாமல் எங்கள் அத்தையை பற்றி தப்பாக பேசினீங்க, ஏதாவது தெரிஞ்சுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அந்த ஸ்வேதா இருக்காங்களே அவங்க கூட சேர்ந்து இப்படிலாம் பண்ணுறியா, யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என் அத்தை மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, தேவையில்லாமல் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் நல்லா இருக்காது அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இது எல்லாத்தையும் அன்பு கேட்குறாரு, இவ என்ன இப்படி பண்ணிட்டா, நல்ல காலம் கண்மணி நம்பியிருந்தேன் என்ன நடந்திருக்கும், இந்த வெண்ணிலாவை இவரை இப்போ போய் கேட்டால் கண்டிப்பாக வந்து அம்மா குணமானதை இவளே வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவா, அதனால் விடக்கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இங்கே வந்து கார்த்தி வந்து என்னென்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னோடனே, டே அந்த வெண்ணிலாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுடா, என்னென்ன சொல்கிற அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்கிறாரு. அந்த வெண்ணிலா பயங்கரமான ஆளாக இருக்காளே, அவள் கிரிமினல்ரா, அப்படி தான் யோசிப்பா, அவன் மைண்டே அப்படி தான், எப்படியோ அம்மாவை பற்றி மோப்பம் பிடிச்சிட்ருக்கா, இப்போ என்னென்ன பண்ணுறது, இவளுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடுமே, அதுதான்டா யோசிச்சுட்ருக்கேன், அம்மாவை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க சொல்லணும், ஏன்னா இந்த வெண்ணிலா நான் அம்மாவை எப்படியாவது இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஆள், ஆமாண்ணே ரொம்ப கவனமாக இருக்கணும்ண்ணே, இப்போ என்னென்ன பண்ணுறது, சமாளித்து தானே ஆகணும், வேறு வழி இல்லையே, இங்கே பார் அண்ணியை கூட சமாளிச்சிடலாம், ஸ்வேதா அண்ணியை கூட, ஆனால் இந்த வெண்ணிலா பயங்கரமான ஆளாச்சு, இவரை எப்படி நான் சமாளிக்கிறது, வேறு வழி இல்லைடா, சமாளித்து தானே ஆகணும்டா, இங்கே பார் நீ எப்போ போய் ஒரு கண்ணு வச்சுக்கோ மேலே, அவன் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறான்னு சரிண்ணே அப்படின்றாரு.